இறைவன் எப்போ பிளஸ் ஆயிருக்கு சகை. அப்ப அந்த சகை எவ்வளவுக்கு பணிகிறோமோ எவ்வளவுக்கு நாங்கள் நெகட்டிவ் ஆகிறோமோ அவ்வளவுதான் இந்த சகை ஆளு. ரொம்ப முக்கியமான பெருமாண்ட இதுல நான் கற்றுக்கொண்டாது. எங்க போனாலும் நாங்கள் முன்னுக்கு நிற்க கூடாது. பணிவாக 50 பேர் இருந்தா 51 ஆளாகும் நெல்லியில நாங்கள் இருக்கணும். அப்படி பழகினால் அருள் சொரிய ஆரம்பிக்கும். அதான் இல்ல பாருங்க, பணிந்து பணிய எங்களுக்கு மனம் தனியும். மனம் சலனம் அடையாது. ஏன்னா அந்த பணிவு மனத்தை சலனம் அடைய விடாது. இப்ப சலனம் அடையாட்டில் மனம் அப்படியே அமைதியா இருக்க, மனம் பக்குவம் அடைய, அந்த மனம்தான் அருள் பிரகாசமாக மாறுது. பணிவுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் கூட நாங்கள் 1001 ஆளா இருக்க பழகுவோம். எதுலையுமே நாங்கள் முன்னுக்கு போக வலிக்கிட்டோம் என்றால் அது பெரும்பான்மை நெருகிலே அது ஒன்றும் கை விடாம போகும். பணிந்துட்டால் வெற்றி. அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நாங்கள் நினைக்கிறோம் பணிந்தால் மற்றவை என்ன பகுதி பண்ணி விடமாதுன்ட்டு. அது எல்லாமே எங்களுடைய அறியாம தான். எத்தனை இடத்துல ஒருத்தனை ஞாயிற்கடையே நன்னுவர், ஈகினு விழுந்தே நன்னுவர், சண்டை ஞாயிற்கடையே நன்று சொல்லுவார். அப்ப அது எல்லாமே தன்னை இறைவனுக்கு முன்னுக்கு தன்னை தாழ்ந்த அந்த உணர்வுல தன்னை இறைவனுக்கு முன்னிலைப்படுத்தத்தான். இவர் தாழ்ந்து நல்லா மைனஸுக்கு போதான் அருள் நம்பும். இந்த அருள் எப்பவும் சகவா இருக்கு. அப்ப நாங்கள் எங்களை நல்ல மைனஸ் பண்ணி கொண்டு போகத்தான் அந்த அருள் இறங்கும். அருள் இறங்கினா தான் அந்த ஒளி அனுபவம் எங்களுக்குள்ள வரும். எல்லாரும் வராது, மேலே ஏறாது. நம்முடைய வாயு சக்தி பணிந்தாத்தான் மேலே ஏறும். பணிவு என்பது மற்ற பக்கத்துல நம்முடைய ஜீவன் சுத்திகரிக்கிற நிலைதான். பணிவினாலதான் சுத்திகரிச்சு ஆன்ம நெகிழ்ச்சி ஏற்படும். அதான் கடையில சொல்லி முடிக்கிறேன். ஆன்ம நெகிழ்ச்சி ஏற்படணும் என்றால் நாங்கள் பணியாக முடியாது. ஒரு பழம் அப்படி ஒன்றாக முத்தின காயானே நல்ல பழுத்து ரசமும் ஊறும், ரசம் ஒழுகும். அதே போலதான் நம்முடைய ஆன்மா கனியவனம் என்றால் பணிவுதான் மிகவும் முக்கியம். பணிய மனம் தனியும், மனத்துடைய உஷ்ணம் தனியும். அப்ப உஷ்ணம் தனியத்தான் எங்களுக்கு அருள் அனுபவம் வளர்ந்து கொண்டு போகும். அதான் இந்த பாடல்கள் சொல்லுகிறேன்.